குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல. அதுல அண்ணன் பேசும்போது கிட்டத்தட்ட அது ஒரு நிமிடம் கூட இல்ல. அந்த ஒரு நிமிடம் என்ன பேசியிருக்காங்கன்னா, பெற்றோர்களை திட்டி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்தின் மீது தான் கொண்ட அக்கறையின் காரணமாக கோபத்தின் வெளிப்பாடு அது. இல்ல அவர் பேசினாருன்னு சொல்றது தவறா, இல்ல அவர் பேசினது தவறா? சினிமாவுல நடிகர் விஜய் அவருக்கு 50 வயது கூட இருக்கட்டும், 20 வயது பெண்ணை அவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு அல்லது நடனமாடி அல்லது அவர் எந்த காட்சிகள் வேணாலும் நடக்கட்டும். சினிமா அது கலை உலகம். ஒரு மாணவிகள் சொல்றாங்க நீங்க தான் எனக்கு உலகமே, என் தாய் தந்தைக்கு முன்னால சார் விஜய் சார் நீங்க தான், உங்களை பார்த்துதான் நான் வரணும். இதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணமாக வருது. விஜய் அவர்களை அண்ணன் அப்படின்ற ஒரு உரிமையில கட்டி அணைக்கிறதும் ஒரு அண்ணன் தங்கை உறவு முறையை கொச்சைப்படுத்துறது சரியா? நாகரிகமா பேசணும்னு அப்போ அவர் பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பேசினது அப்படின்றது நாகரிகமா? கூத்தாடி என்ன கூத்தாடி? சினிமா துறையிலிருந்து வரக்கூடியவர்களை அண்ணன் வேல்முருகன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் சமூகமும் வைக்கக்கூடிய பேர் கூத்தாடி. இதை விஜய் அவர்களே சொல்லி இருக்கிறாரு. சரி, அப்படின்னா அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய நடிச்சிருந்த அந்த வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் பண்றாங்க, பாக்குறோம். அதுல ரொம்ப அழகா பாடுறாரு, ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாரு, ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அட்டகாசமா. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க சார்? ஆனா பேசுற நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? லிப்கிஸ் அப்படின்னா என்ன? லிப்கிஸ் அப்படின்னு கேட்கதானே செய்வாங்க. தமிழர் பண்பாடு நாகரிகம் எல்லாம் பேசிட்டு லிப்கிஸ். முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு பெண்மணிக்கு பரிசு கொடுக்கும் போது அவர் தோல்ல கை போடுறாரு, அந்த பெண்மணி கையை எடுத்து விடுறாங்க. 2 வீடியோ காணொலிகள் இருக்கு. எதற்காக அந்த பெண்மணிகள் கைகளை எடுத்து விட்டாங்க தன்னுடைய பெற்றவங்க முன்னாடி? அந்த மாணவி அப்படி செஞ்சதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப அண்ணன் வேல்முருகன் பேசியது சரி இல்ல சார்? அது சரிதான் ஸ்டாண்ட் பண்றீங்களா? தாங்கள் அரசியலின் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக நீங்கள் தான் அண்ணன் பேசியதை மடைமாற்றி நீங்கள் திருத்தி அந்த ஒரு நிமிடத்தை வைத்து விஜயும் அரசியலில் இருக்கிறார் என்பதை பதிவு செய்தீர்கள். நாங்க சொல்றோம், இன்னைக்கு டிவிக்கே ஏற்கனவே இருக்கிற டிவிக்கே விட வளர்ந்துட்டே போகுதுன்றத தாங்கிக்க முடியாம நீங்க பேசுறீங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த தமிழன் சாகுல் அவர்கள் குவைத்திலிருந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா? அது குறித்து தான் இப்ப நம்ம பேசுறதா இருக்கோம். முதல்ல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா வேல்முருகன் அண்ணன் பேசியிருந்தது அப்படின்றதே ஒரு ஆபாச பேச்சு, சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். முதல்ல இப்படி பேசுறது அப்படின்றது சரியா? இல்ல சார், நீங்க அதோடைய கருத்தே தவறாக சித்தரிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்றேன். முதல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சேலத்துல ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த அவங்களுடைய பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. அதுல அண்ணன் பேசும்போது கிட்டத்தட்ட அது 1 நிமிடம் கூட இல்ல. அந்த 1 நிமிடம் என்ன பேசியிருக்காங்கன்னா, பெற்றோர்களை திட்டி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த தமிழ் சமூகத்தின் மீது தான் கொண்ட அக்கறையின் காரணமாக கோபத்தின் வெளிப்பாடு அது. நீங்க அததான் அன்னை திரும்ப திரும்ப அத கடினமான வார்த்தைகள்ல கூட சொல்றாங்க. தயவு செய்து நீங்க ரசிகர் கூட்டத்துல இருந்து இன்று அரசியலுக்கு வந்துட்டீங்க. அப்ப நீங்க அரசியலுக்கு வரும்போது இன்னும் நீங்க அந்த சின்ன புள்ளத்தனமா விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டை இல்லை. இது நீங்க அதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு அரசியல் களம். அப்ப முழுமையாக அண்ணன் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கிக்கிட்டு தான் நீங்க அதனுடைய கருத்தை பேசணும். இன்னொன்னு நான் இதை தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க இதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட இதை பற்றி பேசல. ஏன்னா அவர் இன்னும் 2 ஆண்டுகளாக பத்திரிகை ஊடகங்களை கூட சந்திக்கல, உங்க கலாட்டாவை கூட அவங்க சந்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தன்னை கட்சியில் கூட இன்னும் இணைத்துக் கொள்ளல. அதாவது இப்ப அது சம்பந்தமா பேசியிருக்கக்கூடிய அண்ணன் தாடி பாலாஜி அவர்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவங்களாதான் சொல்றாங்க நான் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தவன் என்று. ஆனா தமிழக வெற்றி கழகம் இன்னும் தாடி பாலாஜி அவர்களை அங்கீகரித்ததா என்றால் இல்ல. ஏன்னா பல கூட்டங்கள்ல அவருக்கு நடந்த அவமரியாதைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப தன் மீது பார்வை திரும்ப வேண்டும் என்று இந்த பிரச்சனையை முதல்ல நான் முற்றுகையிட போறேன், அண்ணனுடைய அலுவலகத்தை, அண்ணனுடைய வீட்டை, அண்ணன் வேல்முருகன் முற்றுகையிட போறேன்னு தாடி பாலாஜி அவர்கள் தான் இதை துவங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. எப்பயுமே ஏதாவது சொல்லிட்டு காணாம போற மாதிரி காணாம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்.
இதெல்லாம் விட்டுருங்க சார், இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, நீங்க சொல்றீங்கல்ல அவர் வந்து ஆபாச பேச்சு பேசினார், அதுதான் வந்து நான் தவறுன்னு நான் வந்து சொல்ல வரேன். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்ல அவர் பேசினாருன்னு சொல்றது தவறா இல்ல அவர் பேசினது தவறா? இல்ல சார், பேசினது தவறு இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசின கருத்தை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா பேசின கருத்து தவறு அல்ல. நீங்க அது சொல்லும் போது சொல்றாப்ல, நான் வந்து எந்த நடிகரையும் நான் வந்து, அதாவது எப்படின்னா பொத்தாம்போ எல்லா நடிகரையும் தான் சொல்றாங்க, விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தையோ சொல்ல கிடையாது. சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீங்களே யோசிங்க சார். நீங்க இப்ப எனக்கும் இப்ப ஒரு மகள்கள் இருக்கிறாங்க, எங்க வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு +2 வரையும் படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைங்க வந்து 12ஆம் வகுப்புல மாநில அளவுல மாவட்ட அளவுல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக இரவு பகல் பாராம படிக்கிறதுக்கு நம்மளும் பெற்றோர்களும் ஊக்குவிக்கிறோம். எல்லாமே ஊக்குவிச்சுட்டு நீங்க சின்ன பிள்ளையில இருந்து உங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுப்பீங்க? நீ கலெக்டர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, உன்னுடைய ரோல் மாடல் யாரு, எப்படியாப்பட்ட சமூகம் இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் எப்படியாப்பட்ட சமூகம், நீங்க யார் மாதிரி வரணும், ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணுங்கிற ஒரு பெரிய எண்ணத்துல இருக்கக்கூடியவங்கள, அப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறையை நீங்க ரோல் மாடலா யாருக்கிட்ட கொண்டே நிறுத்துறீங்க? இதுதான் அவருடைய வெளிப்பாடு. நீங்க அவர் சொன்னது வந்து அவர் ஒட்டுமொத்த தமிழ் சீர்கேடு கலாச்சாரத்தை பேசுறாரு. நீங்க அதை நல்லா நீங்க இப்ப சினிமாவில வந்து நடிகர் விஜய் அவருக்கு 50 வயது கூட இருக்கட்டும், 20 வயது பெண்ணை வந்து அவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு அல்லது நடனமாடி அல்லது அவர் எந்த காட்சிகள் வேணாலும் நடக்கட்டும். சினிமா அது கலை உலகம், அது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட அது கதை உலகம். இது நிஜ உலகம் சார், இது நிஜ உலகம். உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஒரு மேடையில, அப்ப நீங்க அந்த இடத்துல ரோல் மாடலா நீங்க அவரை கொஞ்சம் ஒப்படைக்கிறீங்க. ஒரு மாணவிகள் வந்து சொல்றாங்க நீங்க தான் எனக்கு உலகமே, என் தாய் தந்தைக்கு முன்னால சார் விஜய் சார் நீங்க தான், உங்களை பார்த்துதான் நான் வரணும். இதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணமாக வருது. நீங்க சரி விடுங்க. இல்ல சார், இல்ல இதை எப்படி இல்ல சார் நீங்க எப்படி அதை தவறுன்னு சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க வந்து விஜய் அவர்களை அண்ணன் அப்படின்ற ஒரு உரிமையில வந்து கட்டி அணைக்கிறதும் ஒரு அண்ணன் தங்கை உறவு முறையே கொச்சைப்படுத்துறது சரியா நீங்க பேசுனது அப்படின்னு? ஒரு வயசு பொண்ணு அப்படி கட்டி பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பொதுவெளியில பேசும்போது நாகரிகத்தை பத்தி அவரும் குறிப்பிட்டு பேசுறாரு. வெட்டி ஓட்டுறாங்க, அது புரிஞ்சுக்கல, நாகரிகமா பேசணும்னு. அப்போ அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அவர் பேசுனது அப்படின்றது நாகரிகமா? கூத்தாடி, என்ன கூத்தாடி? சார் நீங்க கடந்த காலங்கள்ல இருந்தே சினிமா துறையிலிருந்து வரக்கூடியவர்களை அண்ணன் வேல்முருகன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் சமூகமும் வைக்கக்கூடிய பேர் கூத்தாடி. இதை விஜய் அவர்களே சொல்லி இருக்கிறாரு, நான் கூத்தாடி என்பதில் பெருமை என்பதுன்னு. அப்புறம் ஏன் நீங்க திரும்ப சார் இல்ல கூத்தாடி அப்படின்னு அவர் வந்து அது பெருமையான வார்த்தை தான், சரியான வார்த்தை தான் அப்படின்றத எதுக்காக சொன்னார்னா, கூத்தாடின்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தி பயன்படுத்துறதுனால அப்படி ஒன்றும் வார்த்தை கிடையாதுன்றது உங்களுக்குன்னா யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் அது. அப்படி பேசலாமா? சரி, அப்படின்னா அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய நடிச்சிருந்த அந்த வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் பண்றாங்க, பாக்குறோம். அதுல ரொம்ப அழகா பாடுறாரு, ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாரு, ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அட்டகாசமா. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க சார்? சார் இதுதான் நாங்க வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தயவு செய்து 40 ஆண்டு கால ஒரு அரசியல் களத்துல நின்று இந்த மக்களுக்காக, இந்த மாணவ செல்வங்களுக்காக, இந்த தமிழக வேலை தமிழருக்கே என்று இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முன்மொழிந்து நீட்டுக்காக உள்ளிருப்பு போராட்டம் இருந்து ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். நீங்க நீங்க மிகவும் தவறான விஷயம். நீங்க ஏதோ ஒரே ஒரு சினிமாவில் அவர் 5 நிமிடம் நடந்த காட்சிய இதுவும் விஜய் ஒன்று நீங்க தயவு செய்து ஒப்பிடுவதை நான் மிகவும் வன்மையா இதை வந்து எதிர்க்கிறோம். நீங்க அவங்க அரசியல் களம் வேற, அவங்களுடைய அரசியல் களமே வேற சார். அவங்க 2 ஆண்டுகள் வந்து கூட இதுவரை அவங்க கள அரசியலுக்கு வரல. ஆனா 40 ஆண்டு காலமாக தன்னுடைய இளம் வயதிலிருந்து இந்த மண்ணுக்காக போராடி நிக்கிற ஒரு போராளிய வந்து நீங்க தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இது இரண்டையும் ஒப்பிடுவதையே நாங்க வன்மையா எதிர்க்கிறோம் சார். நீங்க தாராளமா கண்டிக்கலாம், நீங்க தாராளமா வந்து விமர்சனத்தை முன்வைக்கலாம், உங்களை யாருமே இல்லைன்னு சொல்லது கிடையாது, சொன்னபடி நீங்க தான் சீனியர்ஸ்னே வச்சுக்கலாம் சார். ஆனா பேசுற நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? லிப்கிஸ் அப்படின்னா என்ன? லிப்கிஸ் அப்படின்னு கேட்கதானே செய்வாங்க. தமிழர் பண்பாடு நாகரிகம் எல்லாம் பேசிட்டு லிப்கிஸ். சரிங்க சார், நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க இப்ப இந்த கலாச்சார சீரழிவை இந்த இணையதளமும் இந்த இளைஞர் சமுதாயம் ஏற்குதா?
நீங்க பிக் பாஸ்ல வந்து கலாச்சார சீரழிவு வந்தப்ப முதலாக குரல் கொடுத்து பிக் பாஸை எதிர்ப்பேன், வந்து பூட்டு போடவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகனும். இதே 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 சினிமா துறையில கடந்த வாரம் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய பேசு பொருளான கன்னட மொழியை பற்றி பேசு பொருளா இருக்கும்போது இந்த தமிழ் மண்ணுக்காக முதல்ல கமலஹாசன் அவர்களுக்காக குரல் கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. சார், இது சென்னை முழுக்க ஸ்ட்ரீட் கலாச்சாரம் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் கலாச்சாரத்தை எதிர்த்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. இணைய வழி ரம்மியை எதிர்த்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்படி நீங்க சார், இன்னைக்கு இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறாங்கல்ல பெண்கள், இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம். நீங்க அதனுடைய ஆதங்க வெளிப்பாடுதான். எப்படி சார் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புறீங்க? ஒரு தமிழ் சமூகத்தை சார், நீங்க கலாச்சார சீரழிவை கண்டீங்க, நீங்க சொல்றீங்க நாங்க பண்றோம்னு கரெக்ட் தான், நீங்க செய்யறது சரிதான். ஆனா நீங்க விஜய் அவர்கள் கல்விக்காக ஒரு விருது வழங்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேடையில எங்க கலாச்சார சீரழிவு நடந்ததுன்னு தான் கேட்கிறோம். அண்ணன் தங்கை உறவு கொச்சைப்படுத்துற மாதிரி பேசிட்டு நான் பேசிட்டேன் நீங்க திரும்ப பேசக்கூடாதுன்னு சொல்றது நியாயமா? சரிங்க சார், நான் கேட்கிறேன். இதே இணையதளத்துல நிறைய வலைவொலிகள்ல வந்திருக்கு. இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு பெண்மணிக்கு வந்து பரிசு கொடுக்கும் போது அவர் தோல்ல கை போடுறாரு, அந்த பெண்மணி கையை எடுத்து விடுறாங்க. 2 வீடியோ காணொலிகள் இருக்கு. எதற்காக அந்த பெண்மணிகள் வந்து கைகளை எடுத்து விட்டாங்க தன்னுடைய பெற்றவங்க முன்னாடி அப்படிங்கிறத ஏன் எந்த ஊடகமும் எந்த அரசியல் கட்சிகளோ இல்ல இதே விஜய் ரசிகர்களோ ஏன் முன்வைக்கல, கேட்கல? அப்ப அந்த இடத்துல நீங்க இவ்வளவு இணையதள வாசிகள் இன்று நீங்க பிரபலப்படுத்தக்கூடியவங்க அதே காணொலியை பிரபலப்படுத்துறீங்க. அதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப அந்த மாணவி அதை செஞ்சாங்க. சரி, இல்ல அதுதான் சொல்றேன். அப்பவும் அதை விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த மாணவி அப்படி செஞ்சதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப அண்ணன் வேல்முருகன் பேசியது சரி. அப்படிப்பட்ட மாணவிகளுக்காக 100 அப்படிப்பட்ட நல்ல தமிழ் சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தாங்கள் மிகவும் கண்ணியமாக பாரம்பரிய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் அதை விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் அண்ணன் வேல்முருகன் பேசிய தமிழ் பண்பாடு நாகரிக கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறாங்க. இதுதான் உண்மை சார். இல்ல அது சார், நீங்க அந்த நீங்க சொன்னீங்க அங்க கலாச்சார சீரழிவுன்னு நீங்க சொல்றீங்க. லிப்கிஸ்ன்னு சொல்றாரு. எது லிப்கிஸ்ன்னு சொல்லுவீங்க? அங்க என்ன நடந்ததுன்றாங்க. ஒரு குழந்தைங்க வந்து படிச்சிருக்காங்க, நல்லா மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அவங்கள பாராட்டி அவங்களுக்கு விருது கொடுக்கறது அப்படின்றது சரியா தவறா? நீங்க தயவு செய்து திரும்ப வந்து அந்த மேடையின் நிகழ்வை பற்றி மட்டுமே நீங்க பேசாதீங்க. அண்ணே வந்து பேசும்போது தெளிவாக பெற்றோர்களை தான் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து அந்த மேடையில இருக்கக்கூடிய நிகழ்வை பேசாதீங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் நடத்திய மாணவ மாணவிகளுக்கான நிகழ்வு, விஜய் கொடுத்த பரிசு, விஜய் ஏன் இப்படி வந்து சினிமாவில் லிப்கிஸ் கொடுப்பது போல இங்கு லிப்கிஸ் கொடுக்க முயற்சிக்கிறார் என்று பேசவில்லை. 2 கிராம் தங்கத்திற்காக தான் படிக்க வைத்த மாணவ மாணவிகளை, தன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக்கிட்டு போய் இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏன் என் தமிழ் சமூக மக்கள் செய்றீங்க என்கின்ற ஆதங்கம். இன்னைக்கு இந்த தமிழ் சமூகம் கலாச்சாரத்தால சீரழிது, ரீல்ஸின் மோகத்துல சீரழிது. இன்னைக்கு இன்னைக்கு நம்மளே கேட்கிறோம், இந்த போதைப் பொருட்களால இன்னைக்கு எவ்வளவு தமிழ் சமூகம் சீரழிஞ்சு, இன்னைக்கு பெண்கள் டிஸ்கோல, இன்னைக்கு சென்னையில எவ்வளவு ஈசிஆர்ல எவ்வளவு அநாகரிகமான செயல்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் சார். அப்ப இதனுடைய ஆதங்க வெளிப்பாடுதான் அண்ணன் பேசுனது. நீங்க 1 நிமிட பேச்ச நீங்க கேட்கறீங்க. ஏன் சார் இந்த 1 மணி நேரம் பேசுனதனுடைய உள்ள அர்த்தம் என்ன, கருத்து என்ன சார்? அதே மேடையில அண்ணன் பேசும்போது அன்று நடந்த மாநாட மயிலாடவை நான் எதிர்த்தேன் கலைஞர் முன்னிலையில் கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த கால மாநாட மயிலாட தொடங்கின காலத்துல இருந்து அண்ணன் ஏற்றுட்டு வர்றாங்க. நீங்க நேற்று வந்து விஜய் எதிர்க்கல சார். அங்க மாநாட மயிலாடெல்லாம் நடக்கல. அதுதான் சார் திரும்ப பேசுற விஷயமே. அப்படின்னா இன்னைக்கு பொதுவெளியில நிறைய வீடியோக்கள் பாக்குறோம். அண்ணன் வேல்முருகனை வந்து திரும்ப கேள்வி கேட்கறாங்க. எத்தனை பேருக்கு மாணவ மாணவி இருக்கு இந்த மாதிரி விருது வழங்குறத வந்து வேல்முருகன் அண்ணன் செஞ்சிருக்காருன்னு கேட்கறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் சொல்றேன் சார், ஒரு இலவசத்தை எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக்கும் நீங்க வெறும் 5000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 1 கிராம் தங்கத்தினால அந்த மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை உயர்ந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க கேட்டீங்கல்ல, இதே மாணவ மாணவிகளுக்காக நீட் பிரச்சனை இந்த தமிழகங்கள்ல மற்ற மாநிலங்கள்ல போய் படிக்க இந்த நூலை அறிவிக்கும் போது உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி தமிழகத்திலே என்னுடைய மாணவ மாணவிகள் படிக்க போராடினது அண்ணன் வேல்முருகன். நிரந்தர தீர்வு, என் இளைய சமுதாயம் நிரந்தர தீர்வு. நல்லா கேட்டுக்கோங்க.
இளைஞர் சமுதாயம் எஸ்ஐ உதவி ஆய்வாளர்களுடைய தேர்வு எழுதி அது அவங்களுக்கு பணி நியமனம் இல்லாத போதுல வழக்கு வாதாடி அவர்களுக்கு பணி நியமனம் செய்து வைத்ததற்கு முழு போராட்டம் செய்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரி, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி, நல்லா கேட்டுக்கோங்க, 20+ படித்த மாணவர்களுக்கு மாவட்டம் தோறும் மருத்துவ கல்லூரி, மாவட்டம் தோறும் பொறியியல் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய இதே அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் வாதாடி போராடி பெற்றுக் கொடுத்தவராவது. இன்னைக்கு ஒற்றை எம்எல்ஏ பண்ருட்டி நீங்க சொல்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இதே பண்ருட்டி மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லுவாங்க, அண்ணனை அங்காளியாக பங்காளியாக இதே இஸ்லாமிய எந்த சமூகமா இருக்கட்டும் தன் வீட்டில் ஒருவரா நினைக்கக்கூடிய அந்த தொகுதியை போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் எத்தனை மாணவ செல்வங்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கினதுல இருந்து இலவசமாக அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு அண்ணன்கிற தெரியும். இன்று பல ஆண்டுகளாக போராடி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தான் தன்னுடைய கடலூர் மாவட்டத்திற்கு பண்ருட்டி தொகுதிக்கு பொறியியல் கல்லூரி கலைக்கல்லூரியை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வு சார். நீங்க மாணவர்களுக்காக ஒரு ஜெயிச்சவங்க நீங்க கூட்டிக் கொண்டு 5000 இல்ல, இதைத்தான் நாங்க பேசுறோம். நீங்க இன்னும் நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சினிமா முகத்துல குடும்ப இருக்கிறது தவறு. இது கல அரசியல் சார். என் மாணவ மாணவிகளுக்கான நிரந்தர தீர்வு என்ன நாங்க கேட்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தடுத்து முடித்து தமிழக வேலை தமிழர்களுக்கு என்று டிஎன்பிசி எக்ஸாம்ல வடநாட்டவர்கள் கூட விஏஓ தேர்வு எழுதி பெறலாம் என்கின்ற இருந்த சட்டத்தை அதிமுக கொண்டு வந்த சட்டத்தை போராடி டிஎன்பிஎஸ்சியில தமிழக வேலை தமிழருக்கு போராடி கொடுத்தது வேல்முருகன். யாராலும் மறுக்க முடியாது. இல்ல, நீங்க முன்னெடுத்த போராட்டத்தையோ நீங்க பெற்று தந்ததையோ யாருமே இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை, நீங்க செய்யக்கூடிய ஒரு போராட்டத்தையோ ஒரு நிகழ்வையோ யாராவது கொச்சைப்படுத்தினா நீங்க உங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா? ஏன் தாடி பாலாஜி கேள்வி கேட்கிறாரு? ஏன் தாகிரா அறிக்கை விடுறாங்க? அவருக்கு மனநலம் சரியில்லை, அவரை போய் டாக்டர் கிட்ட பார்க்க சொல்லுங்கன்ற மாதிரி அறிக்கையில விடுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதெல்லாம் அவங்க அஜித் விஜய் ரசிகர் சந்த மூலத்துல இருந்துகிட்டா அதெல்லாம் பேசுறாங்க. கருத்தியல் முன்னேற்ற சொல்லுங்க. 10 நிமிடத்துக்கு மேல நடிகர் விஜய்னால மேடையில இந்த மக்களுடைய உரிமைக்கான களத்தை பற்றி பேச தயாரா முடியுமா? இன்று மடைமடையாக மணிக்கணக்கில கூட அண்ணன் வேல்முருகன் இந்த மக்களுக்கான பிரச்சனை சட்டமன்றத்துல மட்டும் இல்ல உலகமன்றத்துல எல்லா இடத்துலயும் பேசுவதற்கு தயாரா இருக்காங்க. பேச முடியுமா சார்? நாங்க விஜய் கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சா அவங்களுக்கு கொச்சைப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் தான் இல்ல. நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை விஜய் கொச்சைப்படுத்தினார்கள் என்று பேசாதீங்க. நாங்க எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு சரியான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க கொண்டுட்டு போய் ரோல் மாடல் விஜய்னு காட்டாதீங்க. விஜய் ரோல் மாடல்னு நீங்க காட்டுங்க, இளைய காமராஜர்னு காட்டுங்க. தனி விமானத்துல போற ஒரு இளைய காமராஜரா சார்? தனி விமானத்துல போறவரு எந்த அடிப்படையில என்னுடைய மாநில அளவுல மாவட்ட அளவுல 600-597 இப்படி மார்க் எடுத்த இப்போ இந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம பேசும்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தது அப்படின்றதே ஒரு பிரபலமடைய பாக்குறாரு. அவருக்குன்னு ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாரு. சரி, விஜயை பத்தி பேசினா, விஜய் அவர்கள் பத்தி பேசினா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றனால வேல்முருகன் அவர்கள் பேசுறாரு அப்படின்னு தான் கருத்துக்கள் நிறைய நாம் பார்க்க முடியுதுங்க. இல்ல சார் நாங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பிரபலம் அடையணும், தான் சிஎம் ஆகணும், இல்ல தானும் மிகப்பெரிய ஒரு பெரிய பல அப்படிலாம் வரணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பிரபலமா அடைஞ்சிருவாங்க. நீங்க எங்க அண்ணனுடைய போராட்டங்கள்ல பிரபலமாகாத நாங்க ஒரு சினிமால இருந்து ஒருத்தரை பற்றி நாங்க விமர்சனம் பண்ணி தான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதே கிடையவே கிடையாது. நீங்க சேலம் கூட்டத்துல மட்டும் இல்ல சார், அதற்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள்லயும் அண்ணன் அதாவது எப்படின்னா முன் உதாரணமாக நல்லவர்களை எடுத்து போங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. விடுதலை இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக போராடியவர்களை படியுங்கள் அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இப்ப விஜய் அவர்களும் களத்துல இறங்கி இந்த மண்ணுக்காக அவங்களுடைய ரசிகர்கள் களத்துல இறங்கி போராடி ஒரு நீட் பிரச்சனைக்கு போராடி, அல்லது என்னுடைய தமிழ் சமூகத்திற்காக போராடி, அல்லது ஒரு மருத்துவ பிரச்சனைக்கு போராடி. சார் நான் தெரியாம சார், நீங்க முன்னாடியே அவர் சினிமால இருந்தார் சார், சரிங்க சார். இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, நீங்க இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சிருக்கிறீங்க சார், ஒண்ணு ஏத்துக்கிறோம் சார், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம், ஓகே சந்தோஷம். நீங்க ஏன் இந்த ஒரு இதே இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, திராவிட அரசை எதிர்க்கிறீங்கல்ல, இலவசம் கொடுத்து என் மக்களை மடமை ஆக்குறாங்கன்னு சொல்லி, இப்ப நீங்க கொடுக்கறதுக்கான பேர் என்ன சார்? நீங்க இதுக்கு மட்டும் நீங்க பேசும்போது ஊக்கத்தொகைன்னு மாத்திக்கிறீங்க.
ஆனா மற்றவர்கள் கொடுக்கும் போது அது வந்து இலவசமாயிருது. இதே நீங்க உண்மையான என் தமிழ் மாணவ மாணவிகள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் இந்த நீட்டுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்களை வச்சு ஏன் ஒரு ஆளுநர் மாளிகை முற்றுகையோ அல்லது மத்திய அரசை கண்டித்து ஒன்றிய ஆதிக்க அரசை கண்டித்து போராட்டம் ஏன் தமிழக வெற்றி கழகம் செய்யவில்லை? நான் நேரடியாக கேள்வி கேட்கிறேன் சார். செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா இந்த தமிழ் சமூகத்திற்கு? அந்த கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்திற்காக நான் என்ன தெரியுமா சார் சொல்றேன், தாங்கள் அரசியலில் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக நீங்கள் தான் வந்து அண்ணன் பேசியதை மடைமாற்றி நீங்கள் திருத்தி அந்த ஒரு நிமிடத்தை வைத்து விஜயும் அரசியலில் இருக்கிறார் என்பதை பதிவு செய்தீர்கள் நாங்க சொல்றோம். அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க, இல்ல அட்டென்ஷன் சீக் பண்றாரு உறுதி செய்ய இது ஆரம்பிச்சாரு, இது அப்படியே தொடருது. இதான் உண்மை. இல்ல அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக் பண்றாரு, ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, சீட்டை அதிகப்படுத்தி கேட்கறதுக்காக இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு அண்ணன் வேல்முருகன் இதை கையில எடுத்து பண்றாரு. ஏன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தை முழுசா உட்கார்ந்து ஒரு சினிமா கூட நம்மளால பார்க்க முடியாது சார். ஏன்னா இடையில இன்டர்வல் அதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க அதை வெட்டி ஓட்டிட்டாங்க அப்படின்றதெல்லாம், இந்த பேச்சுக்கள் அப்படின்றது எல்லாமே சீட்டுக்காக பேசுறாங்க பேசுறாங்கன்னு சொல்றோம் சார். அட்டென்ஷன் திரும்பணுமா சார்? எங்களுக்கு உண்மையை சொல்ல போனோம்னா அதற்கான நேரமே இல்லை சார். நீங்க அவரை பத்தி சிந்திக்கக்கூடிய நேரம்லாம் வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனுக்கு கிடையாது, எங்க கட்சியை சார்ந்த மாபெரும் போராளிகளுக்கு கிடையாது சார். இன்னைக்கு வந்த டிவிக்கே உங்களுடைய பேரே இருக்கட்டுமே, டிவிக்கே இன்னைக்கு வந்த டிவிக்கே ஏற்கனவே இருக்கிற டிவிக்கே விட வளர்ந்துட்டே போகுதுன்றதை வந்து தாங்கிக்க முடியாம நீங்க பேசுறீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. தாராளமா வளருங்க, நீங்க 2020 சிஎம் ஆங்க. நாங்கள் என்ன சொல்றோம் சார், உங்கள்கிட்ட அதிக வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, மக்கள்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய நோக்கம் வேற, எங்களுடைய நோக்கம் சார் ஆதிக்க சக்திக்கு எதிராக 40 ஆண்டு காலமாக களத்துல நிற்கக்கூடியவர்கள். எங்களுடைய நோக்கம் வேற சார். முந்திரி காட்டுல விடுதலை படை தோழர் தமிழரசனுடைய ரத்தம் சார் அவரு. நீங்க என்ன சார் எங்களுடைய நோக்கம் சார்? நீங்க நாளைக்கு 2026 சார், இன்னும் 20 வருஷம் கழிச்சு விஜயே முதலமைச்சர் ஆனாலும் அன்னைக்கு இந்த மக்களுடைய உரிமைக்காக களத்துல யாரு இருக்காங்களோ இல்லையோ தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் இருப்பாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இன்னொரு விஷயம், சீட்டுக்காகவா சார்? இதே மே 18 முள்ளிவாய்க்கால் நிகழ்வு வந்து செஞ்சில அண்ணன் நடத்தினப்ப அண்ணன் மேடையில தெளிவாக சொன்னாங்க, என்னுடைய தமிழீழ சோசியலிசம் மலர்வதற்காக இதே சட்டமன்றத்துல தனி தீர்மானம் கொண்டு வந்தால் எனக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாம், ஆதரிக்க நான் திமுகவை ஆதரிக்க தயாராக இருக்கிறேன்னு மேடையில சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கல. அதுக்குதான் நாங்க சொல்றோம், நீங்க வரலாறு உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத, அண்ணனுடைய வழிவந்த பாதைகள் என்ன, அவருடைய போராட்ட களங்கள் என்ன என்கிறத இந்த இளைய சமுதாயத்துக்கு தெரியல. இந்த இளைய சமுதாயத்துக்கு உண்மையிலே தெரியல சார். நாங்க விஜய் வந்து விமர்சிக்க, நாளைக்கே நான் வந்து தாயகத்திற்கு வந்து மேடை போட்டு 1 மணி நேரம் விஜய் விமர்சிக்க தயார். சரி ஓகே, நீ உங்க இதை வச்சுக்குவோம். நாங்க விமர்சிக்கணும். எங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, பேப்பர்ல எழுதி வச்சு 10 நிமிடம் பேசக்கூடிய, இல்ல மிகப்பெரிய 150 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அங்கிருந்து எழுதி வாங்கி பேசக்கூடிய பேச்சாளர்கள் அல்ல. உரிமைக்காக இந்த களத்துல பேசக்கூடிய பேச்சாளர்கள் தயார். ஆனா விஜய் பற்றியே விமர்சிக்க தயார். ஆனா பேச எங்களுக்கு வேணாம் சார், எங்களுக்கு அதுக்காக இல்ல. நீங்க விமர்சனம் செய்யலாம் சார், தாராளமா நீங்க விமர்சிங்க, தாராளமா விமர்சிங்க. தமிழர் நாகரிகம் பண்பாடு அப்படியெல்லாம் பேசுறீங்க இல்லையா, கொஞ்சம் நாகரிகமா விமர்சனம் செய்யுங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க சார். நீங்க திரும்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க டோல்கேட் பிரச்சனைய வந்து நீங்க காலம் பூரா பேசுனப்ப யாரும் கேட்கல. அன்னை களத்துல இறங்கி அடிச்சாரு, கேட்டாங்க. இது வரலாறா இல்லையா? நீங்க இந்த தமிழ் சமூகத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய ஆதங்கம் இருக்கு. நீங்க வந்து நெஞ்சில உள்ள வலியில பேசுறீங்க. என்னுடைய இளைஞர் சமுதாயம் தோழர் தமிழரசன் மாதிரி, தோழர் தமிழரசன் படிச்சாங்களான்னு தெரியாது, அவங்க பாணியிலே கேட்கிறேன், விடுதலை படம் பார்த்தாங்களா? மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றிமாறன் எடுத்திருந்த படம் விடுதலை பார்ட் 1 பார்ட் 2, அதுல அவங்களுடைய வழிகளை, ஒரு சில வழிகளை மட்டும் அன்னை காமிச்சிருக்கிறாங்க மறைமுகமா. அப்படி அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி இந்த தமிழ் சமூகம் தமிழ்நாடு கோரக்கூடிய அளவிற்கு வளர்ந்து உயர்ந்து இந்திய ஒன்றிய தேசியத்திலேயே தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை ஒரு மடைமாற்றி சினிமா மோகத்திற்கு ஏன் கொண்டு போறீங்க? இந்த ஆதங்கத்தை வந்து நீங்க, நான் மெதுவா வந்து போன ஹாய் ஹலோ சார், நீங்க வந்து டீசெண்டா இங்க போவாதீங்க அப்ப நாங்க சொல்ல முடியாது சார். இதுக்கான வெளிப்பாடு அது இல்ல சார்.
நீங்க இத வந்து நான் என்னுடைய மக்களுக்கு எந்த பாணியில சொல்லணுமோ அந்த பாணியில அண்ணன் வேல்முருகன் பாணியில சொல்லி இருக்காரு. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இல்ல அது சரிதான் இல்ல சார், அது சரிதான் ஸ்டாண்ட் பண்றீங்களா சார்? நாங்க பேசுவோம். நாங்க சொன்னதுல தமிழ் சமூகத்தை நல்லா நீங்க அதை கவனிக்கிறேன். இந்த பெற்றவங்களுக்கு எங்க போச்சு புத்தின்னு தான் நாங்க கேட்கிறோம். சார் 12 வயசு வரை நீ வளர்த்துட்ட, 5000 ரூபாய் காசுக்காக நீ ஏன் போய் கையேந்தி நிக்கிற? நாங்க யாரையும் கையேந்தி என் தமிழ் சமூகத்தை என்னை பெத்த என் தாய் தப்பனை நான் கையேந்த விட நான் விரும்பல சார். நீங்க விரும்புங்க சார். நீங்க விஜய் கையேந்தியா வச்சுக்கட்டும் சார். நாங்க கையேந்த வைக்க விரும்பல சார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப வந்து பேசுறதெல்லாம் பேசியாச்சு, பேசினதுக்கு அப்புறமா வெட்டி ஒட்டிட்டாங்க, அப்படியெல்லாம் பேசியதெல்லாம் தாண்டி நீங்க பேசியாச்சு. ஆனா யாருமே என்னை வந்து விமர்சனம் செய்யக்கூடாது, யாருமே என்னை வந்து பேசக்கூடாது, தம்பி விஜய் அவர்கள் வந்து அவங்களையெல்லாம் கண்டிக்கணும், என்னை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியா? சார் நீங்க ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நாங்க வெட்டி ஒட்டிட்டோம் வெட்டி கட்டிட்டீங்கன்னா நாங்க சொல்லல. திரும்பவும் அண்ணனும் தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்களும் அண்ணனே சொன்னார் ஒரு பேட்டியில அவர் குறிப்பிட்டு வெட்டி ஒட்டினாங்கன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். அவங்க வெட்டினா அதாவது அதை நீங்க திரும்ப தெளிவா புரிஞ்சுக்க சொல்லுங்க. அந்த ஒரு நிமிடத்தை வெட்டி நீங்க பேசுறீங்க. 1 மணி நேரம் முழுமையாக பேசுனதை கேட்டுவிட்டு அந்த கருத்தை உள்வாங்கி தயவு செய்து என் தமிழ் சமூகம் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. விமர்சனம் என்பது அரசியல் களத்துல யாரு வேணாலும் விமர்சனம் வைங்க, பேசுங்க, கொள்ளுங்க, வைங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த முதல்ல வாழ்வுரிமை கட்சி என்பது யார், அண்ணன் வேல்முருகன் என்பது யார், அவர் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த தமிழ் சமூகத்துக்காக போராடியது என்னென்ன என்பதை படித்து விட்டு கருத்தியல் ரீதியாக அவர் உண்மையிலே சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப நீங்க அதுல இந்த விமர்சனம் சொல்லும் போது நான் பேசுறேன். அதுல இப்ப ஒருத்தவங்க வந்து தமிழ் முஸ்லீம் லீக்னு நினைக்கிறேன், ஒருத்தர் முஸ்தபான்னு ஒருத்தர் உப்பி போட்டவர்லாம் முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படிங்கிற கணக்குல உள்ளவர். அவரு இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய இப்ராஹிம் இவங்க எல்லாம் வந்து அவர் கொண்டு பேசியிருக்காரு. நான் அண்ணனை வந்து முற்றுகையிடுவேன், அண்ணன் வந்து பேசியது எங்கள் விஜய் மிகவும் கொச்சைப்படுத்திட்டு இருக்கு. சார் நான் திரும்ப நீங்க அதுதான் அவங்களுக்கான அந்த புரிதலே இல்ல சார். அரசியல் புரிதலே இல்லாம இன்னும் அவங்க அந்த ரசிக முகத்துலதான் சண்டை இல்ல. நான் அவர்கிட்ட சொல்றேன், இவர் ஒரு மாற்று மத வேல்முருகன் என்று ஒரு தமிழ் கடவுளுடைய பெயர் உள்ளவர். இந்த சிஏஏ பிரச்சனை வந்தப்ப தமிழ்நாடு முழுக்க நீங்க வேணா வரலாறு எடுத்து பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை தாண்டி அதிக பொதுக்கூட்ட மேடையில் பேசி 40 வழக்குகளை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காக பெற்ற ஒரே கட்சி தலைவர் வந்து அண்ணன் வேல்முருகன் தான். நீங்க புரிதல் இல்லாத நீங்க அண்ணன் வந்து என்னை விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல, அவர் மீது உண்மையிலே சார் இன்னைக்கு இத்தனை அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில சவால் விட்டு சொல்றேன் சார். எந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல், கையூட்டு யாருக்கிட்டையும் போய் நிக்காது. தன்னுடைய சுய மரியாதைக்கு இலக்கு ஏற்பட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகமே இருந்தாலும் சட்டமன்றத்தில் அண்ணன் கடந்த காலங்களில் குரல் கொடுத்ததை எதிர்த்து நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எதற்காகவும் யாருக்கிட்டே நிக்காத ஒரு தனி ஒழுக்கமான மனிதரை நீங்கள் தரக்குறைவாக இந்த ரசிகர்கள் கூட்டமாக இருந்து கொண்டு விமர்சனம் செய்வதை நிறுத்துங்கள் என்று சொல்றோம். நீங்க கருத்து அதேதான் இல்ல. எஸ் விமர்சனம் பண்றதை நிறுத்தணும். ஆனா அதேதான் அவங்களும் சொல்றாங்க, அவர் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. சொல்லி எல்லாருக்கிட்ட இதே சொல்றேன் சார். மன்னிப்பு கேட்பதற்கு வந்து அவர் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், அவர் வந்து நீங்க எதிர்பார்க்கிற அவர் வந்து சினிமா ஸ்டண்ட் உள்ளவரோ அல்லது சினிமா நடிகரோ இல்ல காமெடி நடிகரோ கிடையாது. நெஞ்சில் சுமந்து தோழர் தமிழரசின் பாதையில் இந்த தமிழ் மண்ணில் பயணிக்கக்கூடியவர் முந்திரி காட்டு முத்தமிழன், சந்தன காட்டு வீரப்பனை போல, வன்னி காட்டு பிரபனை போல அவர் முந்திரி காட்டு முத்தமிழன். அவர் வந்து தவறு செய்தியில அவர் பேசியது இந்த தமிழ் சமூகத்தின் மண்ணின் மக்களுக்காக. எந்த காலத்திலயும் அவர் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே போக மாட்டார் சார். அதுதான் சார் நாங்க திரும்ப சொல்றோம். நீங்க இதுதான் வந்து தெளிவில்லாத அரசியல் ரசிகர்கள், அரை வேக்காடுகள்னு அண்ணன் சொல்லிட்டாங்க. அதை நாங்க இன்னமும் திரும்பவும் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். அரசியல் தெரியாத அரை வேக்காடுகளே தயவு செய்து, அதாவது இந்த உங்க ரசிகர் பட்டாளமாக இருந்து விமர்சனம் செய்ய எங்களோடு வராதிங்க. அரசியல் ரீதியா வா, கருத்தியல் ரீதியா வா, 1 to 1 கலாட்டா ரெடியாக வைங்க. அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாரோ பதிவு போட்டாங்கன்னு சொன்னீங்களே, பெண்மணியாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், கலாட்டாவில் 1 to 1 பேசுவதற்கு வந்து அமர வைங்க. எங்களுடைய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரோ அல்லது கொள்கை பரப்பு செயலாளரோ வருவாங்க.
இல்ல நானே வர்றேன், வாங்க 1 to 1 பேசுவோம் சார், எல்லாட்டாவே தயார் பண்ணுங்க, கருத்தியல் ரீதியா பேசுவோம், எது என்னுடைய தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்தை காக்குதுன்னு பேசுவோம். விஜய் நடித்த 60 திரைப்படங்களா அல்லது இந்த மண்ணிற்காக இந்த மக்களுக்காக போராடி நிற்கக்கூடிய கலாச்சாரத்தை காக்கக்கூடிய இந்த தமிழ் மண் சார்ந்த எங்களுடைய போராட்டங்களான்னு பேசுவோம் சார். நிச்சயமா சார். நம்ம ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கேள்வி கேட்கிறேன் சார், கோச்சுக்காதீங்க சார், ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் எத்தனை படம் சார், ஒரு 60 படத்துக்கு மேல நடிச்சிருப்பாரா? 69 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், 69. இந்த 69ல நீங்க கலாச்சார சீரழிவு இல்லாம ஆடல் பாடல் நடனம் காமெடி இல்ல எந்த ஒரு காட்சிகளும் இல்லாம இந்த தமிழ் சமூகத்துக்காக கருத்தியல் ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக இல்லது இந்த ஒரு நல்ல ஒரு விதையை இந்த மண்ணுக்கு விதைக்கக்கூடிய ஒரு திரைக்கதை சொல்ல முடியுமா சார்? இல்ல அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி இருக்கும், ஜனநாயகன் வருதுன்னு சொல்றாங்க. ஜனநாயகன் சார், ஜனநாயகன் அவர் 2026 எப்படி முதலமைச்சர் ஆக போறாருங்கிறதுக்காக ஒரு படம் சார். அதுல நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா சார்? கோடி எடுத்து போட்டாலும் அவங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க. நீங்க என்ன நடிச்சாலும் ஜனநாயகன் என்ன சார், தமிழ் சமூகத்தையே வந்து ஜனநாயகன் புரட்சி போட போகுதுன்னு சொல்றீங்களா? சரி வரட்டும் பார்ப்போம். நாங்க என்ன சார் வரணும் தான் சார் கேட்கிறோம், ஆனா இதுவரை வரலையே. நீங்க சினிமால இருக்கும் போதும் வரல, அரசியலுக்கு வந்து வரலையே. சரி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எங்களுடைய ஆதங்கம் இன்னும் அதிகமா இருக்கு. என்ன கேட்டா அண்ணன் வேல்முருகன் பேசின ஆதங்கம் குறைவு சார். அண்ணன் வேல்முருகன் சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஆதங்கத்தில் இல்ல நீங்களும் மக்களுக்காக செய்யறோம், நல்லது மக்களுக்காக செய்யறோம்னு தான் சொல்றீங்க. அவரும் நான் இவ்வளவு பெரிய ஒரு சினிமா அந்த மார்க்கெட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் விட்டுட்டு தான் நானும் மக்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக வரேன்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து அரசியல் செய்யுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. டிவிக்கே வெர்சஸ் டிவிக்கே இது எங்க போய் எப்படி முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சார் வரட்டும், அவங்க இந்த 10 ஆண்டுகள் வந்து இனி இன்னும் 10 ஆண்டுகள் ஆகுதா என்னமோ தெரியல, வரட்டும். அவங்க இந்த களத்தை உண்மையிலே இந்த மாணவிகளுக்கு ஒரு நாங்க வந்து ஒரு ஆலோசனையாவே சொல்றோம். நீங்களும் அந்த இலவசங்கிற பேர்ல கொடுத்து இந்த வாக்கு அரசியல் செய்யற மாதிரி இது ஒரு நாடகம்லாம் செய்யாம அந்த மக்களுக்கு உண்மையிலே இந்த மருத்துவம் பாருங்க எத்தனையோ கோடிகள்ல பொருள்து, அதெல்லாம் என்னுடைய தமிழ் சமூக மாணவிகளுக்கு இலவசமாய் கொடுங்க, இலவச கல்வியை கொடுங்க, இலவச மருத்துவத்தை கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. நீங்க சொன்னீங்க சார் ஜனநாயக படத்தை பத்தி, உண்மையிலே நான் சொல்றேன் சார், உண்மையிலே இன்னைக்கு பேசக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம் அனைவருக்குமே எல்லாருக்குமே நாங்க சொல்றோம், இந்த இப்ப தமிழ் மொழி கன்னட மொழி பிரச்சனை வந்துச்சுல, அப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். நீங்க உண்மையிலே இந்த தமிழ் சமூகம் இந்த தமிழ் மண் மீது அக்கறை கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அந்த ப்ரொடியூசருடைய படத்துல இந்த படம் வர வேணாம், வேற ப்ரொடியூசரை மாத்திக்கங்க, படத்தை வித்துருங்கன்னு எங்க நாளைக்கு விஜய் சார் அவர்களை தயவு கூர்ந்து உங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், மனமும் வந்து ஏத்துக்கிறோம். அவர் வந்து உண்மையான இந்த தமிழ் சமூகம் மீது அக்கறை கொண்டவர் அப்படிங்கிற ஏத்துக்கிறோம். உண்மையிலே சார் நாங்க திரும்பவும் இறுதியா நான் சொல்லிக்கிறேன் சார், எங்களுக்கு வந்து அங்காளி பங்காளி சண்டை ஒண்ணும் கிடையாது. நாங்க விஜயை எதிர்க்கணும் அப்படிங்கிற கிடையாது. எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, இதை தாண்டி நாங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். என் தமிழ் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, எங்கள் தமிழ் கலாச்சார பண்பாடு நாகரிக சீர்கேடினுடைய ஆதங்க வெளிப்பாடு எங்கள் அண்ணன் வேல்முருகன் பேசினார். இதே போன்று இன்னும் இந்த தமிழ் சமூகத்திற்காக ஈசிஆர் கலாச்சாரம், பிக் பாஸ் கலாச்சாரம், ஸ்ட்ரீட் கலாச்சாரம் அல்லது இந்த மேடை அநாகரிகம் போன்ற அனைத்தையும் எதிர்த்து இன்னும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வீரியமாக போராடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். குவைத்துல இருந்தும் நிறைய விஷயங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நிகழ இருக்குது அப்படின்னு. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.